செய்திகள் தொடர்கின்றன. அரியலூரில் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த பெண்ணிடம் பட்டப்பகலில் 3 பவுன் தங்க சங்கிலியை மர்ம ஆசாமிகள் பறித்து சென்ற சம்பவம் பெண்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் ராஜாஜி நகரில் வசித்து வருபவர் பத்மாவதி. இவர் நேற்று பகல் 2 மணி அளவில் அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம ஆசாமிகள் வழிமறித்து அவரது கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். பசங்க 25 வயசு 27 வயசு இருக்கும். 2 பசங்க பைக்ல வேகமா வந்தாங்க. வந்தவனுங்க இதை பிடிச்சி கீழே தள்ளி மயத்தை பிடிச்சி கீழே தள்ளி சூகால மிதிச்சு தாலி செயினை பிடிச்சிட்டு போட்டாங்க. வீட்டை போட்டுட்டு ஊருக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல, பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா பொம்பளைங்க யாரும் வெளியிலே வர முடியாது. பொம்பளைங்க தாலி செயினோட போக பயமா இருக்கு. பட்ட பகலில் நடந்த இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி பெண்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் அருகே கிளை விட்டு வளர்ந்துள்ள அதிசய வாழை மரத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மற்ற மரங்களைப் போல வாழை மரங்கள் கிளைகள் விடுவது இல்லை. ஆனால் அரக்கோணம் மேல்பாக்கம் கிராமத்தில் உள்ள ராஜ்குமார் என்பவரது வீட்டில் உள்ள அதிசய வாழை மரங்கள் கிளை விட்டுள்ளன. வாழை மரத்தின் நடுவிலிருந்து கிளைகள் பிரிந்து தனித்தனியாக வளர்ந்துள்ளன. இந்த அதிசய வாழை மரத்தை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். சரியான உணவு கட்டுப்பாடு இல்லாததால் கல்லூரி மாணவர்களில் 130 பேர் இருதய நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதம் 29ஆம் தேதி உலக இருதய தினம் கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து உழைப்பாளர் சிலை வரை பேரணி ஒன்று நடைபெற்றது. திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் திரைப்பட நடிகர் விவேக், இருதய சிறப்பு மருத்துவர் தில்லைநாதன், கராத்தே பயிற்சியாளர் விசாயினி, வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திர பாபு, நமது நாட்டில் உணவு கட்டுப்பாடு முறையாக கடைபிடிக்காமல் அதிக அளவில் உணவுகளை உட்கொள்வதால் கல்லூரி மாணவர்களில் 130 பேர் இருதய நோயால் பாதிக்கப்படுவதாக கூறினார். இப்ப சென்னை மாதிரி இடங்கள்ல ஸ்கூல்ல எல்லாம் கூட 30% குழந்தைகள் ஓவர் வெயிட்னு சொல்றாங்க. இப்ப ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே ஓவர் வெயிட் தான், ஒபிசிட்டி. ஏன்னா அவங்க ஃபுட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. உணவை குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களால முடியாது. எனவே அவங்க ஸ்டமக்கை ஆபரேட் பண்ணி சின்னதா மாத்துறாங்க. இது ரொம்ப ரிஸ்கான சர்ஜரி. நிறைய பேர் இதில் இறந்தும் போறாங்க. எனவே ஒரே வழி உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ். நன்னிலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இன்றி செவிலியர்களை மருத்துவம் பார்ப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் தினமும் 1000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர். ஆனால் இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் செவிலியர்களே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் இதனால் நோய் குணமடையாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனையில் மாத்திரைகளும் இல்லை, தனியார் மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ள சொல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லட்சத்தீவு அருகே மீன்பிடித்தபோது இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்ற குமரி மாவட்ட மீனவர்கள் 7 பேரையும் மீட்க கோரி போராட்டம் நடத்த இந்திய மீனவர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ், ஏசுதாசன், ராஜன், ஜெனிஃபர் உள்ளிட்ட 7 மீனவர்கள் கடந்த 12ஆம் தேதி லட்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்று இலங்கை சிறையில் அடைத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு தகவல் கொடுத்து மீனவர்களை மீட்க கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை மீனவர்கள் 7 பேரையும் மீட்க அதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 7 மீனவர்களையும் மீட்க கோரி போராட்டத்தில் ஈடுபட இந்திய மீனவர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜான் அலோசியஸ் தெரிவித்துள்ளார். 7 மீனவர்கள் தான் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அப்போது லட்சத்தீவு பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றுள்ளனர். இன்று 11 நாளாகி இதுவரையுமே அவர்களை தாயகம் திரும்புவதற்கான எந்த நடவடிக்கையும் அவர்களால் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கிருந்தும் பூர்வாங்கமான எந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இது தொடர்ந்தால் அறவழி போராட்டங்கள், மக்களை ஒன்று திரட்டி அறவழி போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மாரியம்மன் கோயில் பின்புறத்தில் மரக்கடை ஒன்று உள்ளது. இங்கு நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மரக்கடையில் ஏற்பட்ட தீயை அணைத்து அங்கு சிக்கி தவித்த காவலாளியை உயிருடன் மீட்டனர். இதேபோல் அரக்கோணம் மசூதி தெருவில் உள்ள HP சமையல் எரிவாயு அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புப் படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு உடனே விரைந்து தீயை அணைத்ததால் அங்கு நிகழ இருந்த மிகப்பெரிய தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. அசாமின் குவாரி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் திடீரென்று வெடித்ததில் 4 பேர் மரணமடைந்துள்ளனர். அசாமின் கவுஹாத்தி நகரில் பாறைகளை உடைக்கும் குவாரி ஒன்றில் வெடிமருந்துகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் இருந்த மின்சார கம்பியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பொறி ஏற்பட்டது. அந்த தீப்பொறி அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து மூட்டைகள் மீது பற்றியதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர் பலியானார்கள். மேலும் காயமுற்ற பலர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று தமிழகத்தின் பெருமாள் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுவது உண்டு. அதன்படி இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். இதேபோல் தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயில்கள் அனைத்திலும் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. ஆசிரியரை சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட 10 வயது மாணவன் பிரேசிலில் பயங்கரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.